இவனுங்க தைரியத்தை பாத்தீங்களா? துப்பாக்கியை திருடணும் இல்லாம இவ்வளவு பெரிய ஃபிளக்ஸ் போர்டு அடிச்சு வச்சிருக்கானுங்க. சிவராண்டி, இவனுங்களை சும்மா விடக்கூடாது. இவனுங்களை ஏதாவது ஒண்ணு பண்ணியே தீரணும். ஆமா, பாத்தீங்களானே, நான் அவனை பத்தி சொல்லும் போதெல்லாம் அவன் ஒரு சில்லற பையன் அப்படி இப்படி எங்க வாயை மூடுனா, இப்ப பாரு பட்டுன்னு ஒரு முடிவு எடுக்கிற முதலாளி. இல்லைன்னா நமக்கெல்லாம் பாவாடை கட்டி விட்டுருவானுங்க. அண்ணா, நம்ம செக்காவட்டிலேருந்து லதா பாண்டி யாரோ பொண்ணு கேட்டு வந்தான்னு சொன்னீங்கல்ல, அவங்களோட நான் கிளம்பி வர சொல்லுங்க. அப்புறம் இந்த பாப்பா பட்டிக்காரங்க ஏதோ விஷயம் பேசணும்னு சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு உடனே ஃபோனை போட்டு வர சொல்லு. அடையாளம் மறந்தே போச்சுப்பா. நாளானிக்கு நம்ம கேரளா போகணும். சுமோக்காரனை வர சொல்லு. நாங்க என்ன சொல்லிக்கிருக்கோம், நீங்க என்ன பேசிக்கிறீங்க? ஏய், துப்பாக்கி கதை முடிஞ்சு போன விஷயம். இன்னும் நம்ம பார்க்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு. இவனுக்கு நம்ம கையால் தான் சாவனு வரம் இருக்கும்போது அதை யாராலையும் மாற்ற முடியாது. கண்ணால சொல்லுற, கையால சொல்லுற, ஓகேன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்குற. நீ ஓகேன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்குற. சொல்லாமத்தான் நெஞ்சோடுதான் ஐயோ நீ மறைக்கிறியே. லதா பாண்டி, இங்க வா. என்னம்மா? கல்யாணத்துல நீயும் போஸ் பாண்டியும் போட்டோ எடுத்தீங்களா? போஸ் பாண்டியா? சும்மா தெரியாத மாதிரி நடிக்காத. கல்யாணத்துல பண்ண கூத்தெல்லாம் தெரியாத நினைச்சிட்டு இருக்கியா? அவனை பார்த்தாலே பிடிக்கல. அவன் பேசுற பேச்சும் நடவடிக்கையும் எதுவுமே சரியில்லை. இங்க பார், நீ இல்ல நான் இல்ல, உங்க அப்பா நினைக்கிறதா நடக்கும். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வேலையை பாரு. மாப்ள தள்ளி உட்காரு. பாண்டியானே ஒரு டீ. ஓ, போயிட்டானா? ஏன் இந்த இடம் சேலுக்கு போகுதா? ஏன் உங்க சீட் அங்கே போய் உட்காராதா? ஒரு விஷயம் பேசணும், தள்ளுங்க. நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? என்ன விஷயம்? என் ஆளை பார்த்து ஒரு வாரம் ஆச்சுமாப்ல. அதை விட ஜுஜுபி மேட்டர், அதை விட முக்கியமான மேட்டரோட நான் வந்திருக்கேன். யாழ் என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாடா. சூப்பர்ரா. எப்போ கல்யாணம்? கூடிய சீக்கிரமே. என்ன அதுல ஒரு சட்ட சிக்கல் இருக்கு மாப்ள. சட்ட சிக்கலா? என் சில்க் வார்பட்டி சில்க். ஊர்ல எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க தெரியுமா? ஒன்ன கிண்டல் பண்றாங்களா? எவனா இருந்தாலும் தூக்குவான், யாரா இருந்தாலும் வெட்டுறா. போயிட்டாங்க செல்லம். நீ என்ன தலைவரையா லவ் பண்ற? செயலாளர் தானே லவ் பண்றேன்னு சொல்றாங்க. அதுக்கு நான் தலைவர் ஆகணும். எது? தாலி கட்டுற வரைக்கும் நான் தலைவராக இருந்துக்கிறேன். நீ வேணா செயலாளராக இருந்துட்டு போ. ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பதவியை மாற்றிக்கிறலாம். மிஸ்டர் கோடி, நீங்கள் ரொம்ப ஸ்டூப்பிடாக பேசுகிறீங்க. இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் நான் தான் நிறுவனர், நான் தான் தலைவர். காலத்துக்கு நீயே தலைவராக இருப்ப. உனக்கு அப்புறம் உன் மாயா, அதுக்கப்புறம் உன் பேர. நாங்களாம் தலைவர் ஆகவே கூடாது. கடைசி வரைக்கும் செயலாளராக வந்து செத்து போயிடணும் இல்லையா? உலகத்தில் உள்ள போருக்கும் வாருக்கும் மூல காரணம் யாருன்னு பார்த்தா ஒரு பொண்ணா தாண்டா இருப்பா. உன் பின்னாடி ஒரு பொண்ணு தான் இருக்கா. அவ சாவி கொடுத்து திருகுறா, நீ ஆடுற. என்ன பத்தி பேசு, யாரை பத்தி ஏதாவது பேசுன. அப்படிதான்டா பேசுவேன். உன் ஆள் ஒரு அவ, நீ ஒரு இவன்டா. ஆமா, ஆள் போல அது, நீ போல இது. போடா கோடி, போசு. அவ்வளவுதான், அவ்வளவுதான். யாரா இருந்தாலும் தூக்குறா, எவனா இருந்தாலும். புடிங்கப்பா, ரெண்டு பேரும் அடிச்சு கடிச்சு செத்துற போறாங்க. வாங்கப்பா. நீ வேற பேசாம உட்காரப்பா. விலைக்கோட ஆள் இருக்கிற தைரியத்துல தான் ரெண்டு பேரும் இப்படி மாலு கட்டுறாங்க. பேசாம உட்காந்து வேடிக்கை மட்டும் பாரு, என்னதான் நடக்குதுன்றத பார்த்து. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. அங்கிட்டு போய் விளையாடவா? டேய் கோடி, தலைவன் மேலே கை வச்சிலடா. சங்கத்தோட சட்டம் மேல பாயுண்டா. சட்டம் பாயுமா? அப்ப சங்கத்தோட கணக்கு வழக்க காமிடா. முதல்ல டீ கல்ல வாங்கின கணக்கு முடிங்கடா, அப்புறமேலுக்கு உங்க கணக்கு வழக்க பாத்துக்கிறமா. டீ கடை கரெக்ட்லாம் சங்க கௌரவத்தை அடமான வச்சு நம்ம மானத்தையே வாங்கிட்டேடா. சங்க செயலாளர்னு சொல்றதுக்கே கேவலமா இருக்குடா. எந்த சங்கத்துக்கு சார் நீங்க செயலாளர்? இப்போ உன்னை பதவி விட்டு தூக்கி 10 நிமிஷம் ஆகுறா. என் பொட்டேட்டோ. நீ என்னடா தூக்குறது? என் டொமோட்டா. நானே வெளியில போறேன்டா. எனக்குண்டு ஒரு கூட்டம், எனக்குண்டு ஒரு சங்கத்தை உருவாக்கி காட்டுறேன்டா. ஹே, சங்கம் வச்சவன்லாம் சரித்திரத்தில் இடம்பெற முடியாதுடா. கத்துக்குட்டி, நீ ஒரு நாள் கத்துக்கிட்டு வருவடா. கிரீடம் வச்சதெல்லாம் சரி,
போச்சு நகையை எப்ப மீட்டு கொடுப்ப? முட்டாய் எடுத்துக்கோ, முட்டாய் எடுத்துக்கோ, முட்டாய் எடுத்துக்க. கோபப்பட்டு ஒருத்தனை வளர்த்து விட்டோமோ? டேய் கோடி, யாரு 50 பைசா முட்டாய் உன் கையில கொடுக்கணுங்கிறதுக்காக சங்கத்தை உடச்சிட்டீலடா, வருத்தப்படுவேன். அட போடா, நான் என்னைக்குமே வருத்தப்படக்கூடாதுன்றக்காக தான் எப்பவுமே வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு பேரே வச்சிருக்கேன்னா என் பொங்கச்சோறு. நீ சங்கம் வச்சிருக்க கூட பிரச்சனை இல்லடா, ஆனா கூட ஒண்ணு வச்சிருக்கிய. அவன் கிடக்குற பொடி பைய, நீ வாடி என் பீட்ரூட் பாலோமி. டேய் மாப்ள, உங்க அப்பா சீக்கிரம் வர சொன்னாரா? வண்டி ஏறா. எதுக்கு? செவனாண்டி மாடு கிணத்துக்குள்ள வந்துச்சாம்டா, வண்டி ஏறா. செவனாண்டி விழுகலையா? டேய் போடா, என்னாச்சுன்னு தெரியல. டேய் கோடி, நீ தெருக்கோடியில நிப்படே. மாட்டை கட்டி வைன்னு சொன்னா அந்த தோட்டக்காரன் கேட்கவே இல்லை. இப்ப பாரு, உங்க அப்பாக்கு தெரிஞ்ச என்ன ஆகுண்டி? சிவனாண்டி எங்கம்மா? ஜீப் வாங்க கேரளா வரைக்கும் போயிருக்காரு. ஒரு 80 அடி ஆழம் இருக்கும். ஊருக்குள்ள வந்து சிவனாண்டி தோட்டம்னு கேட்டாலே கரெக்டா சொல்லுவாங்க சார். சீக்கிரம். யார்டா பேசிட்டு இருக்க? ஃபயர் சர்வீஸ் பா. ஆழத்துல கிடக்கு. இப்ப எதுக்கு அழுதுகிட்டு? அதெல்லாம் மாட்டை காப்பாத்திடலாம் பா. சும்மானே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. இந்தா போன புடி. டேய் பாத்ரா மாப்ள. போஸ்ட் பண்ண மட்டும் தான் தனியா இருக்கீங்க. தண்ணி குடிச்சு ஒரு மாதம் கைத்தை எடுத்து போடுறேன். மாட்டை சேர்த்து கட்டு. இங்க போடு. கட்ட போறியா? மாடு கீழே இருந்து மேலே வர்றப்ப அது ஆழத்தை பார்த்து பயந்துடக்கூடாதுல்ல, அதனால தான் சார் தொண்டை கட்டுறோம். பாத்துடா, தள்ளி போங்கடா. கை தவுத்து விடுங்க பாத்து. மாட்டை கை தவுத்து விடு. தள்ளி நில்லுங்க, கூட்டமா தள்ளி போ. அத்து விடுங்க. ஐஸ் கெட்டிடா. இருக்கட்டும் சார். அவனாண்டி மாடுக்கு ஐஸ் கெட்டிடா. எப்படி மாப்பிள்ள மாட்டை காப்பாத்தி விட்டியால? வாயா வாயா. தம்பி ஈரத்துல நடந்தது. இந்த தொண்டை கொண்டு போய் கொடுமா. கொடுமா. கொலுசு. கொலுசு? இது எனக்கு வாங்கிட்டு வந்தியா இல்ல எங்க வீட்டு மாட்டுக்கு வாங்கிட்டு வந்தியா? உனக்கு வாங்கிட்டு வந்ததே ஓவர், இதுல உங்க மாட்டுக்கு. சரி சரி, உனக்கு பிடிக்கலன்னா திருப்பி கொடுத்துரு. நான் உங்க ஸ்கூல்ல புதுசா சேர்ந்துருக்க ஒன்னா டீச்சர் கொடுத்து அதை பிக்கப் பண்ணிக்கிறேன். கோவம் வந்துருச்சோ மாப்பிளைக்கு? ஆமா. எப்படி இருக்கு? நடந்து கம்மி சொல்றேன். எதுக்கு? ஏய் என்னாச்சு? அடுத்த வாரம் அமெரிக்காவில் நடக்க போற அழகி போட்டிக்கு ஒன்று அனுப்ப முடியாத பாவி ஆயிட்டனம்மா, பாவி ஆயிட்டனம்மா. அப்பாவா?
உங்க அப்பா ரோபோ மாதிரி நடக்கிறாரு. எங்க அப்பாவுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு. ஓஹோ, தூக்கத்துல நடக்கிற வியாதியா? அடச்சவனாண்டி. துப்பாக்கி காணாம போன அன்னைக்கு இதை சொல்லிதான் சமாளிச்சோம். கொஞ்சம் இறங்கி வாங்களே. நீங்க தூக்கத்துல நடப்பீங்களே, அப்ப கொண்டு போய் வச்சிருக்கீங்களோ? சரி வா, நாம செட்டில் ஆயிருவோம்.